மகாநதி சீரியல் நாளைக்கு அனுப்புறமோ எப்படி இருக்கும்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது புதுசா அந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நாளைக்கு அனுப்புறமோல விஜயும் காவேரியும் ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய மனசு வராம. ஏன்னா விஜய் காவேரிய அவ்வளவு லவ் பண்றாங்க, அவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் விட்டுட்டு போக காவேரிக்கு மனசு வரல. இருந்தாலும் நீங்க இன்னைக்கு பார்த்து என்ன எவ்வளவு அன்பா அக்கறையா பாத்துக்கிட்டீங்க, அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட பேசுறாங்க. உடனே 2 பேரும் அழுகுறாங்க. இந்த நேரத்துல விஜய், நீ காவேரி எங்கவும் போக வேண்டாம், என் கூடயே இங்கேயே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல விஜய், இப்ப நம்ம போய் தான் ஆகணும், இல்லாட்டி அம்மா என்ன தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய், நானே உன்னை உங்க வீட்டுல விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை கூப்பிட்டு வர்றாங்க. ராகினியும் பசுபதியும் வெண்ணிலா மாமாவையும் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வர வச்சுட்டு விஜய் சித்தப்பா மூலமா உண்மையெல்லாம் சொல்றாங்க. விஜய் சித்தப்பாவும் வெண்ணிலா கிட்ட, அம்மா நீ இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நான் தான், என்ன மன்னிச்சிடுமா அப்படிங்கிறாங்க. உடனே வெண்ணிலா அமைதியா இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அன்னைக்கு உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனது எல்லாமே விபத்து கிடையாதுமா, அது திட்டமிட்டு பிளான் பண்ணது. அது யார் பண்ணாங்கன்னு தெரியுமா? அந்த விஜய் தான் உன்னை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பா சொல்லிட்டு இதை கேட்டுட்டு வெண்ணிலா ஷாக் ஆகுறாங்க. இல்ல விஜய் அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ அவ்வளவு அவன் மேல லவ் வச்சிருக்கான், ஆனா அவன் உன்ன லவ் பண்ணல, உன்னை ஏமாத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான், அவன் கூட கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வெண்ணிலா மாமாவும் ஷாக் ஆகுறாங்க. இன்னும் அந்த பையன் நல்ல பையன் மாதிரி பேசினா நீங்க என்ன சொல்றீங்க, அந்த பையன் தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்றீங்களே, என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்றாங்க. இதுதான் உண்மை, அவன் நல்லவன் மாதிரி தான் எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருப்பான், ஆனா இவன் ரொம்ப வசதி கம்மியானவங்க, இவங்களை எப்படி கல்யாணம் பண்ணலாம், பேசி பழகியாச்சுல, ஊர் சுத்துறதுக்கு நீ தேவைப்பட்ட அவ்வளவுதான், கல்யாணம் பண்றதுக்குன்னா அவன் உன்னை விருப்பம் இல்லை உன் மேல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணான், நானே சொல்றேன்னு நினைச்சுக்கிடாதீங்க, அதுதான் உண்மை, உன்னுடைய வாழ்க்கை பாழாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பா சொல்றாங்க. இது கேட்டுட்டு வெண்ணிலா ஷாக் ஆகி, நீ ஒண்ணும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி, அந்த பையனே உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம், நீ அவன மேல ஆசைப்பட்டல, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, விஜய் வெண்ணிலாவுக்கு இந்த காரணத்தை வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு வெண்ணிலா, இனிமேலும் நான் அந்த விஜய் கல்யாணம் பண்ண மாட்டேன், எங்க அப்பா அம்மா சாவுக்கு காரணமா இருந்தவன எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிட்டு இருக்காங்க. இப்பவே நான் போய் விஜய் கிட்ட கேட்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ விஜய் கிட்ட போய் டைரக்டா கேட்டேன்னா அவனால எந்த பதிலும் சொல்ல முடியாதுமா, நீ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் விஜய் மேல, அப்பதான் போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்ப போயிட்டு நீ ஏதாவது விஜய் கிட்ட பேசணும்னு நினைச்சுக்கோ, அவன் ஏதாவது பேசி உன்னை மனசை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பசுபதி சொல்றாங்க. வெண்ணிலா மாமா, எனக்கு என்னமோ அந்த பையன் அப்படிப்பட்ட பையன் மாதிரி இல்ல, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அந்த பையன் பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா, நான் என்னதான் இருந்தாலும் நான் அந்த விஜய் கிட்ட நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இங்க காவேரிய விஜய் வீட்டுல விடுறாங்க. விட்டுட்டு காவேரி கிட்ட, காவேரி நான் ஸ்டால்ல நாளைக்கு பாக்கலாம், ஸ்டாலுக்கு வருவேல, நான் உன்னை வேணா பிக்கப் பண்ணி விடட்டா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இங்க நானே ஸ்கூட்டில வந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூட்டில வரதெல்லாம் அவ்வளவு சேஃப் கிடையாது காவேரி, இந்த நேரத்துல நானே உன்னை பிக்கப் பண்ணி விடுறேனே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல வேண்டாம் சொல்றேன், நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ சொன்னா கேட்க மாட்டேன்ல, நீயே போயிட்டு வான், சரி பார்த்து சேஃப்டியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி நான் தாத்தாவை வேற பாக்கல, தாத்தா நான் எங்க போயிட்டேன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க, நான் போயிட்டு தாத்தாவை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல வர்றாங்க. உடனே காவேரியை பார்த்த உடனே சாரதாக்கு செம கோவம். என்னடி கையில வச்சிருக்க, இன்ன வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாரதா காவேரி கிட்ட கேக்குறாங்க. உடனே அம்மா ஸ்டால்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அதை வாங்கினேன் அப்படிங்க, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, உனக்கு ட்ரெஸ் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா திட்டுறாங்க காவேரிய. நேரத்துல காவேரி, என்னதாம்மா நடந்துச்சு, மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா யாராவது நியூஸ்ல இருந்து அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஹவுஸ் ஓனர் அம்மா இனிமேலும் இப்படி யாராவது வந்தாங்கன்னா இந்த வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க என்னென்ன கேள்வி கேக்குறாங்க அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியலடி, மானமே போற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்றீங்க, இந்த வீடு இல்லைன்னா வேற வீடு, அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் சரியில்லைமா அப்படின்னா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, நீ தான் அந்த பையன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, அவன் கட்டின தாலியையும் கழுத்துல தொங்க விட்டுட்டு இருக்க, இன்னும் ஒப்பந்தம் தான் முடிஞ்சு போச்சே, அப்புறம் எதுக்கு தாலியை கழுத்துல தொங்க விட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாலியை மறுபடியும் கலட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க சாரதா. உடனே காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க. கங்கா எல்லாரும் வேண்டாமா விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன காவேரி, ஏமா எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேலும் தாலி மேல கைய வச்சீங்கன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா, இங்க பாரி, அவன் என்னமோ முறைப்படி கூட்டு போய் தாலி கட்டின மாதிரி ஓவரா துள்ளுறாடி, இதுக்கெல்லாம் என் பேச்ச கேக்குறதா இருந்தா அந்த பையனை டிவோர்ஸ் பண்ணணும், விவாகரத்தை பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட பேச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. அம்மா என்னமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க. நான் என்ன அவங்கள பிரிஞ்சுதான் சொன்னேனா,
நான் வந்து வெண்ணிலா பிரச்சனை முடிஞ்ச பிறகு அந்த விஜய் வீட்டுக்கு போயிடுவேன். அது வரைக்கும் தான் நான் வந்து இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இப்ப கூட என்னடி அங்க ஒருத்தி புருஷன் என் புருஷன் தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீயும் போய் அங்க போய் உட்காந்துக்கோ. 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து நியூஸ்ல இருந்து கூப்பிட்டு பேசட்டும். நல்லா இருக்கும்டி அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டுட்டு காவேரி அமைதியா என்ன பேசணும்னு தெரியாம, அம்மா இங்க பாருங்க நான் சொல்லிட்டேன் எனக்கு விஜய் மேல நம்பிக்கை இருக்கு. விஜய் கண்டிப்பா என்ன கூப்பிட வருவாரு. அந்த வெண்ணிலா சொல்றதெல்லாம் பொய் அப்படி நிரூபிச்சு என்ன கூப்பிட வருவாங்க அப்படி சொல்றாங்க. உடனே குமரன் அம்மா அவ தாண்டி அவன் கூட வாழ போறேன்னு சொல்றாளடி, அப்புறம் எதுக்குடி அவளை போட்டு அவ தாலியை பிடிக்கிறது விவாகரத்தை பண்றேன்னு சொல்லிட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல மதினி இவ பண்றது சரியில்லை. நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போனா இவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒண்ணு ஸ்டாலுக்கு எதுக்கும் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. கேட்டுட்டு காவேரி நான் எதுக்குமா போக கூடாது? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எந்த தப்பும் பண்ணல. நான் ஸ்டாலுக்கு போவேன். யார் என்ன கேள்வி கேட்டாலும் என்னால பதில் சொல்ல முடியும். நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து தென்னாவட்டா பதில் சொல்றாங்க. இது கேட்டுட்டு சாரதா இங்க பாரு இவ்வளவு பண்ணீங்க, இவ்வளவு துமுறு அடங்கவே இல்லை இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அவ வீட்டுல இருந்தாதான் அவ மனசு வருத்தப்பட்டு இருக்கோம். வெளியில 4 இடத்துக்கு போயிட்டு வந்தானா அவ மனசு ஆறுதலா இருக்குமா? நீங்க ஏமா அவளை வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி இங்க யாருமே நான் சொல்றது கேட்கறதே கிடையாது. எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதனாலதான் இவ இப்படி ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க விஜய் வந்து தாத்தாவை பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அங்க போனா வெண்ணிலா வர்றாங்க. வந்துட்டு விஜய் நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஜய் அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன வெண்ணிலா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. விஜய் நீங்க அப்பாவை கொன்னது நீதானா அப்படி சொல்லி கேக்குறாங்க. உனக்கு யார் சொன்னா? என்ன பார்த்தா உங்க அப்பாவை கொன்ன மாதிரியா தெரியுது. நீ யாராவது உன்னை வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பேசுனாங்கன்னா நீ வந்து அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கியா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படி சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. இல்ல விஜய் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராகினி தானே உங்ககிட்ட எல்லாமே சொன்னது. இந்த ராகினி பேச்சை கேட்டுட்டு தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இந்த ராகினி சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டு ஆடாத அப்படின்னு விஜய் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராகினி சொல்லல உங்க சித்தப்பா தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சித்தப்பாவா? ஏன் சித்தப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது அதாவது அந்த வீட்டை காலி பண்ண சொன்னது எல்லாமே வந்து நீதான், அதுவும் இல்லாம எங்க அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னதும் நீதான் அப்படின்னு சொல்லிதான் உங்க சித்தப்பா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு விஜய்க்கு ஷாக் ஆகுது. இது என்ன உடனே எங்க சித்தப்பா சொன்னாங்களா? அவங்க வந்து ஏதோ பிளான் பண்ணி உன்னை அதுல சிக்க வைக்கிறதுக்காண்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெண்ணிலா, நீ அவங்க பேச்செல்லாம் கேட்காத அப்படிங்கிறாங்க. வெண்ணிலா மாமாவும் ஏன் தம்பி நீ நல்ல பையன் நினைச்சா இப்படி எல்லாம் பண்ணிருக்க, இப்படி எல்லாம் பண்ற அளவுக்கு நீ போயிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா வந்து ரொம்ப கோவமா விஜய் கிட்ட பேசுறாங்க. இங்க பாருங்க நான் வந்து உங்க அக்கா மாப்பிள்ள சாவுக்கு நான் காரணம் கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்க பண்ற டிராமா. அவங்கள வந்து ட்விஸ்ட் பண்ணி என்னை வந்து ஏதாவது பண்றதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காவேரியை சுத்தமா பிடிக்காது. அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. ஆனா யாருமே கேட்கிற மாதிரி இல்ல. வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட விஜய் நீங்க என் அப்பா அம்மா சாவுக்கு காரணமா இருந்திருக்கவங்க நான் வந்து சும்மா விட மாட்டேன். இப்பவே வந்து நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பிடிவாதமா இருக்காங்க. வெண்ணிலா நீ பைத்தியமா வெண்ணிலா? ஏன் வெண்ணிலா இப்படி எல்லாம் பண்ற? யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா இப்படி எல்லாம் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப கோவமா பேசுறாங்க.